விஜய் வசந்த் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். வசந்தன் கோ நிறுவனத்தின் நிறுவனரும் பிரபல தொழிலதிபருமான வசந்தகுமார் அவர்களின் மகனான விஜய் வசந்த் என்னதான் தனது தந்தை ஒரு தொழிலதிபராக மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவரின் அடையாளத்தை பயன்படுத்தாமல் சென்னை 6,28,000 திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக சினிமா துறையில் கால்பதித்தார். அதன் பிறகு வரிசையாக வெங்கட் பிரபுவின் பல திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் சசிகுமாரின் நாடோடிகள் திரைப்படத்தில் சந்திரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருந்தார் விஜய் வசந்த். ஒரு துணை நடிகராக மட்டுமல்லாமல் என்னமோ நடக்குது, வண்ணஜிகனா, அச்சமின்றி போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கும் விஜய் வசந்த் இதுவரை தமிழ் சினிமாவில் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இவரது தந்தை வசந்தகுமார் மறையவே பின் வசந்தன் கோ நிறுவனத்தை தலைமையேற்று நடத்த தொடங்கியவர். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இவரது தந்தை வசந்தகுமார் பதவி வைத்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலும் பின் நாட்களில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட தொடங்கினார். தமிழக முன்னாள் பாஜக தலைவரும் ஆந்திராவின் முன்னாள் கவர்னருமாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இவருக்கு சகோதரி முறையாவார்.